எப்பவுமே நம்ம காராமணி தோட்டத்தில் 15 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நூல் சுற்றி பந்தல் வந்து ஏற்றிடுவோம். அதனால கொடி நூலை பிடிச்சிட்டு ஏறிடும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ இப்போ சுற்றுறாங்க இல்லையா, இது போல் வந்து நம்ம சின்ன செடியிலேயே எப்பவுமே வந்து சுற்றிடுவோம் நண்பா. கொடி ஏற்றுறதுக்கு நம்ம எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னொரு கொடி வந்தால் தான் நம்ம வந்து சுற்றி விடுவோம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்தினால நம்ம ஹாஸ்பிட்டல் அதிகமாக போகிறனால நான் தோட்டத்தில் வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நண்பா. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடியோட இன்னொரு கொடி வந்து பின்னிக்கிட்டு நம்மளால் சுத்தமாக ஏற்றவே முடியல. எப்பவுமே காராமணி 45 நாளில் கரெக்டாக பூ எடுத்து காய்க்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம 15 நாள்லேயே நூலை சுற்றிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இது பந்தல் போடுற பயிர்ன்றனால நம்ம முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து சுற்றி விட்டணும். இந்த முறை 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கொடியை வந்து சுற்றி முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து பின்னிக்கிச்சு. ஒரு வழியாக கொடியெல்லாம் சுற்றின அப்புறம் ரொம்ப களை இருந்தனால முதல்ல ஒரு களை எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி களை எடுக்க வந்து தொடங்கணும். களை எடுத்துட்டு அப்புறம் 1-2 கொடியெல்லாம் செகண்ட் டைம் வந்து வரும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சுற்றி முடிக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டேன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 30 நாள்லேயே கொடி மேலேயும் ஏறாமல் கீழே பூ எடுக்க வந்து தொடங்கிச்சு. ஒரு வழியாக போராடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டோம். மறக்காம கிரீன் கலர்